தலைவர் கேட்டார், உன்னை வச்சு சிங்களவனை விரட்டுவேன், அப்புறம் உன்னைய யாரை வச்சு விரட்டுவேன்னு கேட்டாரு. உன்னைய என் நிலத்துக்குள்ள விட்டா எனக்கும் சிங்களவனுக்குமான சண்டை என்பது பங்காளி சண்டை. ஆனா உன்னைய நான் உள்ள விட்டா என் நிலத்தை நீ நாசமாக்கிருவ, என் நிலத்துக்குள்ள கார்பரேட்டை முதலாளி இறக்குவ, என் நிலத்தின் கலாச்சாரத்தை மாற்றுவ, என் தமிழ் மொழியை அழிப்ப, என் பண்பாடு சிதையும், கலாச்சாரம் சிதையும், அப்புறம் நான் தமிழில அடைஞ்சு என்ன பயன் என்று தனக்காக நிற்காமல் நாட்டுக்காக நின்ன தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன். அதனால் அவர் எங்கள் இனத்தின் தலைவன். இந்த நாட்டில் நீங்க எத்தனை வரலாறு படி, இந்த நிக்கிற இளைஞன் எத்தனை வரலாறு படி, சேகுவராவை படி, பிடல் காஸ்ட்ரோ படி, யாசர் அராபத்தை படி, ஹோசிமீனை படி, மாவோ படி, மாசே துங்க படி, பகத்சிங்க படி, சுபாஷ் சந்திரபோஸ படிங்கள், யாரையும் படிங்கள். எவனும் தன் இனத்திற்காக, மொழிக்காக தன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்தில் அனுப்பல. உலகத்துல ஒரு தலைவன் தான் தன் நாட்டு விடுதலைக்காக தன் கட்டிய மனைவிய பெத்தெடுத்த 2-3 பிள்ளைகளை களத்துல பலி கொடுத்த ஒரே தலைவன் நம்ம தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனின் 13 வயது மகன் பாலச்சந்திரன் 2009 மே 18 கைது செய்யப்படுகிறான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கருணாநிதி, கனிமொழி எல்லாருக்கும் தெரியும் அது பிரபாகரன் மகன். சிங்களவன் கேட்கிறான், பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தரை கைது பண்ண என்ன பண்ண? கருவறுத்து விடுங்கள், பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்த ராகுல் காந்தி ஆயோக்கிய பய. ஒரு குண்டுல பிள்ளை விழுந்துட்டான், கீழே விழுந்து அவன் மேல 5 குண்டை பாய்ச்சிருக்கானுங்க. சாதாரணமா கடந்து போயிடுவாடா? திமுக கிட்ட அதிமுக சரணடைஞ்சு என் இனத்தை கருவறதுக்கு ஒத்தா உனிய கருவறைக்காம நாங்க சாக மாட்டோம்டா. காங்கிரஸ் திமுகவை ஒழிக்கணும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல ஊர்ற வெறிடா, எங்க ரத்தத்துல ஊர்ற வெறி. அதனால தான் எவங்குடியும் கூட்டணி கிடையாது. ஏன்? நாங்க சாகும் போது வேடிக்கை பார்த்தான், பதவிக்காக பணத்துக்காக வேடிக்கை பார்த்தான் கருணாநிதி. போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்து அப்பாவி மக்கள் சாவதற்கு காரணமா இருந்தார் கருணாநிதி. அந்த கருணாநிதி திமுக ஓட்டு போட்டு என்ன தமிழ் பட்டு, என்ன மொழி பட்டு, மொழிய இனத்தை அழிச்சான், மொழி அழிச்சான். எல்கே ஏஜி கெஸ் ஹைட் ஹாய் டாய் இன்னும் மயிரடா இது எழுத்து. எழுத்து தமிழ் உச்சரிப்பு தமிழ் கிடையாது, தமிழ்ங்கிலம் இது பேரு. ஆனால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி, தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக விதைப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறி பயணம் செய்யலாம். வீரன் திமுக காரன் கொலை வெறில நின்றுட்டு இருக்கேன், இதா போயிரு.